SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. CISF எனும் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை அணு உலைகள், விண்வெளி ஆய்வகங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், புராதன சின்னங்கள் போன்றவைகளை பாதுகாக்கும் பணிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். அவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி விவரங்கள், பணியின் சிறப்புகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜூன் 15 துவக்கப்பட்ட இந்திய அரசின் மத்திய காவல் ஆயுதப்படைகளில் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை ஒன்றாகும். இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி 1969 மார்ச் 10ஆம் நாளில் 2800 படை வீரர்களுடன் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டது. இதன் முக்கிய பணியாக அப்போது மத்திய அரசின் நிறுவனங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவதாகும். பின்னர் 1983 ஜூன் 15ஆம் நாளில் இயற்றப்பட்ட மற்றொரு சட்டத்தின்படி ஆயுதம் ஏந்தும் உரிமை வழங்கப்பட்டது. பின்னர் இதன் அதிகாரங்கள் விரிவாக்கப்பட்டு மத்திய அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க தொடங்கியது. தற்போது இப்படையில் 1,20,000 படை வீரர்கள் உள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் அமைந்துள்ள தக்கோலம் பயிற்சி மையத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு இந்திய துணை ராணுவமாக திகழும் இவர்கள் பல்வேறு பகுதிகளில் முக்கிய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த படை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. குறிப்பாக இந்திய தலைநகருக்கு அச்சுறுத்தல் அதிகமானதை அடுத்து 2007 முதல் டெல்லி காவல்துறையிடம் இருந்து டெல்லி மாநகரை பாதுகாக்கும் பணியை பெற்று டெல்லி முழுவதும் உள்ள முக்கிய சாலைகள், ரயில் நிலையங்களில் எல்லாம் CCTVகள் மூலம் தொடர்ச்சியாக கண்காணித்து பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகில் உள்ள தொழில்துறை பாதுகாப்பு படைகளில் இப்படையே மிகப்பெரிய படையாகும். தற்போதைக்கு 300 தொழில் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறது. அணு உலைகள், விண்வெளி ஆய்வகங்கள், ராணுவ அமைவிடங்கள், சுரங்கங்கள், எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பாலைகள், கனரக ஆலைகள், எஃகு உலைகள், அணைக்கட்டுகள், உரக்கிடங்குகள், விமான நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், நாணய அச்சு ஆலைகள், சில பன்னாட்டு இந்திய தனியார் நிறுவனங்கள் போன்றவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இவ்வமைப்பு பாதுகாப்பு மட்டுமின்றி தனியார் அமைப்புகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளும் அளித்து வருகிறது. இதன் ஆலோசனை மையங்கள் நாடு முழுவதும் உள்ளன. தேர்தல் பணிகளின் போதும் இப்படை பயன்படுத்தப்படுகிறது. பயிற்சி என்பது காலை 3 மணியில் இருந்தே துவங்கி பல்வேறு கட்டங்களாக நடைபெறும் என்கின்றனர் பயிற்சி பெற்ற வீரர்கள். முதற்கட்ட பயிற்சி ஆண் பெண் இருவருக்கும் இங்கு நடைபெறும். இதில் 8 மாத பயிற்சி நடைபெறும். பின்பு 1 மாதம் ஃப்ரீ கமாண்டோ பயிற்சி அளிக்கப்படும். அதில் பல்வேறு வகையான பயிற்சிகள் கொடுக்கப்படும். பயிற்சிகள் முடிவுற்ற பிறகு டெல்லியில் இருந்து அவர்கள் பணியாற்றும் இடம் ஒதுக்கப்படும் என்கிறார் பயிற்சியாளர் கார்த்திக். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கே நடக்கும். ட்ரைனிங் சொல்லுவோம். லேடிஸ், ஜென்ட்ஸ் 2 பேருக்கும் இங்கே நடக்கும். மொத்தம் அவங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 8 மாதம். அதுக்கப்புறம் ஃப்ரீ கமாண்டோன்னு சொல்லுவோம். அது 1 மாதம். காலையில் PTலேருந்து, ட்ரில்லேருந்து, WT, வெப்பன் கிளாஸ், அதுக்கப்புறம் இன்டோர் தனித்தனியாக நடக்கும். இல்லை பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பார்த்த மாதிரி அவங்க எங்கெங்கே போஸ்டிங் போடுறாங்களோ, எந்த ஜோனில் போடுறாங்களோ அந்த ஜோனுக்கு போஸ்டிங் போயிடுவாங்க. இப்போது எங்களுக்கு ட்ரைனிங் எப்படின்னா, முதல்ல நாங்கள் பேசிக் ட்ரைனிங் இருக்குது. அதோட GDயோட ட்ரைனிங் அது முதல்ல ஒரு 3.5 மாதம் இருக்கும். அது எங்களுக்கு நடந்தது RTC டியோலியில் தான். மொத்தம் 6 ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அது கூடாமல் எங்களை மெயின் ஃபயர் ட்ரைனிங் இருக்குது. அது நிசாவில் நடந்திருக்கு. நிசான்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி அகாடமி. அங்கே FSTன்னு ஒரு பிரான்ச் இருக்குது, ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், ஹைதராபாத்தில். அங்கே தான் எங்களோட அட்வான்ஸ்டான அந்த ஃபயர் ட்ரைனிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போஸ்டிங் ஆகிருக்கோம். இந்த ரீசெண்ட்லி 24th பேட்ச் தான் நாங்கள் இங்கே இன்றைக்கி CISF 56 CISF ரைசிங் டே. அது பண்ணும்போது நமக்கு அப்படியே அந்த ப்ரைடாக இருக்குது. அது எப்படி சொல்லணும், வார்த்தையில எல்லாம் முடியாது.